ஹே ஹாய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம லைக்கும் போடுங்க. உங்களோட லைக்கு எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காம அந்த லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹீரோமே குளிச்சுட்டு வந்தான். அதை பார்த்துட்டு ஹீரோனுமே ரொம்ப கத்திட்டு அங்கே இருக்கிற பில்லோவை எடுத்து ஹீரோ மேலே எரிஞ்சு, டே பொறிக்கே என்னடா நேற்று நடந்துச்சு, எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லி கேட்குறா. அவனுமே சொல்கிறான், பாஸ் நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன்னு, அதனால தான் எனக்கு வேறு வழியே தெரியல, இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லியுமே அவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. சரி இந்த ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி கேட்குமே ஹீரோமே சொல்கிறான், பாஸ் நீங்கள் நேற்று உங்களோட ட்ரெஸ்ஸில் வாந்தி எடுத்துட்டீங்க, அதனால நீங்களாக தான் உங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றினீங்க அப்படி சொல்லும்போது அவளுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உடனே ஹீரோ கிட்ட வந்து, சரி நேற்று நைட்டு நமக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா அப்படி சொல்லி கேட்குறா. இவனுமே ஹீரோனுக்கு க்ளோஸாக வந்து, ஆமாம் பாஸ் அப்படி ரொமான்டிக்காக பேசுகிறான். இதை கேட்ட இவளுக்கோ, டே எரும மாடு, நேற்று நான் குடிச்சிருந்ததால என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்காண்ணா அப்படி சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அப்படி திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ, பஸ் பஸ் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படி சொல்லிட்டு, நான்லாம் அட்வான்டேஜ் எடுக்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படி ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோனி தான் ஹீரோக்கிட்ட வந்து அவனை பெட்லலாம் தள்ளி விட்டு கிஸ்லாம் கொடுத்துருக்கா. ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானா, யாருக்காவது தெரிஞ்சா நம்ம மான மரியாதை எல்லாமே போயிடுமே அப்படி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவோ வந்து, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோனிக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கு ஆக்வர்டா இருக்கு. ஸோ உடனே எந்திரிச்சு விறுவிறுன்னு அவள் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவள் பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோ கிட்ட வந்து, நேற்று நைட்டு சரக்கு அடிச்சிருந்தா நீ, அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கம்பெனிக்கெலாம் லேட்டாக வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளுமே அந்த எடுத்துக்கிட்டு போயிடுறா. ஹீரோக்கெலாம் எந்த கவலையும் இல்லை, அவன் ஜாலியாக குஷியாக சிரிச்சுட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனி வீட்டுக்கு தான் வாரா. அவங்க அப்பா அம்மா யாராவது வெளியே இருக்காங்களான்னு பார்க்குறா. யாருமே இருந்த மாதிரி தெரியலையா. உடனே ஜாலி யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக டோரை திறந்து ரூமுக்குள்ளே ஓடிலான்னு ஓடுறா. அதுக்குள்ள அம்மா பார்த்துடுறாங்க. இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்தா, மேடம் நைட்லாம் வர மாட்டீங்களோ, காலையில் தான் வருவீங்களோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இவளும் அப்படிலாம் இல்லம்மா அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போலான்னு வேகமா போறா. அதுக்குள்ள அப்பாவோ சோஃபால இருந்து எந்திரிச்சு, உங்க அம்மா கிட்ட தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போமா அப்படி சொல்றாங்க. இவளும் முடிச்சிட்டு இருக்கா என்ன சொல்லுன்னு. அந்த நேரத்துல ஹீரோனி தம்பிக்காரன் இருக்கான்ல எங்கு, அவனோ வந்து, அம்மா அக்கா ஒர்க் முடிச்சுட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருப்பாளா இருக்கும், எப்போவாவது ஒர்க்கை இப்படி தானே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனிக்கோ எப்பா தெய்வமா வந்து எனக்கு காப்பாத்தினானே அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. தம்பிக்காரனும் சொல்ல ஆரம்பிக்கான், அம்மா அக்கா ஏதாவது பையன் கூட போய் தங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படி கேட்டுட்டு, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை பார்த்தீங்களா, அதை பத்தி தான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனிக்கோ கோவம் வந்து அவனை போட்டு அடிக்கிறான். நீ எல்லாம் ஒரு தம்பியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறா. அந்த நேரத்துல அம்மாவோ, இனிமே நீ வீட்டுக்கு கரெக்டான டைமுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேம்மா அப்படி இவளுமே சொல்றா. அவங்க அப்பா வந்து, நீ சீக்கிரம் வாஷ் பண்ணிட்டு வா, உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கு, நீ வேற ஒர்க்குக்கு போகணும்ல, அதனால சீக்கிரம் வந்து சாப்பிடுவா அப்படி சொல்றாங்க. ஹீரோனியும், நீங்க தான் பெஸ்ட் அப்பா இந்த உலகத்திலே அப்படி சொல்லிட்டு அவளுமே போயிடா. நெக்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் ஹீரோனிக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்காங்களா. இதை பார்த்த தம்பிக்காரனுக்கோ, நானும் உங்களோட பிள்ளை தான், எனக்கும் எடுத்து வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு தனி அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது, அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு இங்கே வர அப்படி சொல்லி பல்பு கொடுக்குறாங்க. இவனுக்கு அடுத்தது என்ன பேசுனே தெரியல. ஸோ ஹீரோனி தான், அப்பா சொல்கிறது கரெக்டு தானே, நீ போக வேண்டியதானே உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அங்கே ஒரு பொண்ணு ஒன்னே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் என்னெல்லாம் தேடி வரல, உன் வேலையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியதானே அப்படி ரெண்டு பேருமே அலங்காட்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவோ எப்போதும் போல ஆரம்பிக்காங்க, உனக்கு ஆல்மோஸ்ட் 40 வயசு ஆக போகுது, ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், எல்லாத்துலேயும் உனக்கு பொருத்தமாக இருப்பான்னு சொல்ல, அம்மா எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால எந்த டேட்டுக்குமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணா ஹீரோனி கருப்பு கண்ணாடி போட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோ இருக்கிற பேச தான் பார்த்துட்டே இருக்கா. பின்னாடி சாண்டியும் சோமியும் வந்து
பாஸ் என்னதான் பார்க்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினி திரும்ப இவங்களை பார்த்து பயந்துடுறா. சாண்டியுமே கேட்குறான், என்ன பாஸ் ஹீரோ பிளேஸே வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்களே, ஏதாவது சொல்லணுமா, கால் பண்ணிட்டான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், அவன் இண்டனா இருந்துக்கிட்டு வேலைக்கு வர இவ்வளோ லேட் ஆகுறான், அவனோட பிஹேவியரே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. சாண்டியே சொல்றா, பாஸ் திட்டாதீங்க, அவனுக்கு ஏதாவது கேம்ப் இருந்திருக்குமா இருக்கும், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல சாமுமே ஆஃபீஸுக்கு வந்திருப்பானா, இவங்க பேசுறத எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுமே சொல்றான், பாஸ் நெக்ஸ்ட் டைம் இண்டனை செலக்ட் பண்றதா இருந்தா கியூட் அண்ட் பிரிட்டியான கேர்ளை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாண்டியோ, ஓ கேர்ள்ஸை செலக்ட் பண்ணா அவங்க எல்லாருமே உன் மேல கிரஷ் ஆகிடுவாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கோ மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வருது. இதை பார்த்து ஹீரோனிக்கோ, ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு தலை வலிக்குது, உங்களுடைய வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அவளுமே உள்ள போயிடா. அங்க போய் உட்காந்து ஒரே புலம்பிட்டு இருக்கா. ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த பாய்க்குடையா ஒரு நாள் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். நீ ஒரு பாஸ், அந்த பையன் மேலாம் உனக்கு ஃபீலிங்லாம் வந்துடக்கூடாது சரியா, அப்படியே அவளையே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எப்படி நாம இந்த அளவுக்கு போனோம் அப்படி மண்டைய கசிக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோ காப்பி கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்க கவலைப்படாதுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்ல இருந்து தான் காப்பி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நீ 15 மினிட்ஸ் லேட்டா வந்திருக்கா, எல்லா இன்டர்ன்ஸ்க்குமே ஒரே ரூல்ஸை தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணதான் செய்யணும் அப்படி திட்டிட்டு இருக்கா. ஹீரோவோ நேற்று நைட்டுன்னு ஆரம்பிக்கும் போது அவனோட வாயை பொத்திடுறா. ஸ்டாப் பண்ணு ஹீரோனியுமே சொல்ல ஆரம்பிக்கா. நேற்று நமக்கு நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், ஸோ எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம் அப்படி சொல்லையுமே, பாஸ் நீங்கள் ஒரு கைண்டான பர்சன் கேள்விப்பட்டேன், ஒரு இந்தியன் பாய்கிட்டேயே நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் எப்படி மறக்க, உங்களுக்கு வேணா ஞாபகப்படுத்தட்டா அப்படி கேட்டுட்டு அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளோ ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லிட்டு, சரி நான் தான் உன்கிட்ட வாரேன்னு தெரியுதுல்ல, நீ என்ன புஷ் பண்ணிருக்கலாம்ல அப்படி கேக்குறா. அந்த இடத்துல நீங்க இருந்ததால தான் அப்படியே விட்டேன் அப்படி ரொமான்ஸா பேசுறான். இவளுக்கும் இவன் என்னடா பேசுறான் அப்படி ஒண்ணுமே புரியல. அப்படியே ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கான்வர்சேஷனா போகுது. அதுக்கப்புறம் ஹீரோனி கையை பிடிச்சு என்னோட லவ்வரா இருன்னு சொல்ல, ஹீரோனியும் உனக்கு அறிவு இருக்குதா, எனக்கு எவ்வளோ ஏஜ்ன்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறா. இவனை பல்ல இழிச்சிட்டு, சரி உன்னோட ஏஜ் என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அவளும் 38ன்னு சொல்ல, ஏஜ் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான், நான் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்ல, காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காத, நான் சீரியஸாகவே சொல்கிறேன் அப்படி இவளுமே சொல்கிறாளா. நான்லாம் காமெடிலாம் பண்ணலை, உனக்கு இது கேட்டு ஃபஸ்ட்டு வியர்டாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும், நல்லா ஆழ்ந்து யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம 2 லவ் பண்ணால் இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு திட்டுறா. உனக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா நாம் 3 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்ல, ஹீரோனியும் என்ன நான் ஒரு இண்டனா பாய் ஃப்ரெண்டாக வைக்கணுமா அப்படி ஷாக் ஆகி கேட்குறா. ஆமான்னு சொல்கிறேன் இவன். அப்படியே இந்த கான்வர்சேஷன்லாம் முடியுது. தென் ஹீரோனியுமே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சாவை தான் பார்க்க வந்திருக்கா. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா போல. அவளுமே ஆர்வமாக கேட்குறா, என்னடி நிஜமாவே ஒன்றா இருந்தீங்களான்னு கேட்குறா. ஆமான்னு ஹீரோனியுமே வெக்கப்பட்டு சொல்ல, இவளுக்கும் ஆர்வம் தாங்க முடியல. சரி ஃபோட்டோவை காமி அப்படி கேட்டுட்டு இருக்கா. இவளுமே எடுத்து காமிக்கிறா. அதுவுமே அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு போல, அதை தான் காமிச்சிட்டு இருக்கா. ஏண்டி வேறு ஃபோட்டோவே உன்ட்ட இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்குறா. செமையாக இருக்காண்டி அப்படி சொல்கிறா. ஹீரோனியுமே அவனுக்கு ஏஜ் 23 தான்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ சூப்பர் டி அப்படி அவளுமே என்கரேஜ் பண்ணுறா. ஹீரோனி தான் பதட்டமாக இருக்கிறா, ஆனால் ஃப்ரெண்டுக்காரியோ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறா. ஃப்ரெண்டுக்காரியோ சொல்கிறா, இப்போ நாம் 2023 இருக்கோம், அதனால இது எல்லாமே நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 15 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குடி அப்படி ஹீரோனி சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, செம ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனெல்லாம் நீ மிஸ் பண்ணிடாத சரியா அப்படி சொல்லிட்டு நமக்கு ரீயூனியன் பார்ட்டி வைக்காங்கல்ல, ஸோ அவனை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரோ கொடுன்னு சொல்றா. என்னாலலாம் முடியாதுன்னு ஹீரோனியுமே சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியே சொல்றா, உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வாரான், அவன் அங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே மேரேஜ் இன்விடேஷன் கார்டு கொடுப்பான், ஸோ நீ இவனை கூப்பிட்டு வான்னு சொல்ல ஹீரோனியுமே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய் பாய்.